अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्तवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே இவ்விரண்டு அதனாலேயும் விசேஷணங்கள்னாலையும் பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் உடையவராய்கொண்டு நாமெல்லாம் அவரை அணுகும்படியாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியர் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆச்சாரிய லக்ஷணத்தை பிரசங்காத்து சுவாமி தேசிகன் ஞாசவிம்சதியில் முதல் ஸ்லோகத்தில் சித்தம் சத் சம்பிரதாயன்றத்தில் 7 குணங்கள்னால பரத்தத்தையும் சமய நேத்தையா சாது விருத்தியா சமேதம் அது தொடங்கி 7 குணங்கள்னால சௌலபியத்தையும் உடைய ஆச்சாரியனை அணுக வேண்டும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதில் சமய நியதையா சாது விருத்தியா சமேதம் அப்படின்றதுக்கு ஸ்ரீ வில்லிவலம் ஸ்ரீமதி அழகியங்களுடைய சரித்திரத்தினால 2 விஷயத்தை உதாரணமாக்கி சமய நியத்தை எப்படி சாது விருத்தியை கை கொள்றா ஆச்சாரியாலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம். சமய நியத்தை இதே போல பல ஆச்சாரியாள்கிட்ட அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா சிஷ்யர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிஷ்யர்களை வாழ்விக்கிறது உண்டு, தன்னிடத்துல இது பண்ணிட்டு அப்படின்னு. அதாவது சாஸ்திரம் சொல்றது சிஷ்யன் கை கொள்ளணும்னா 1 வருஷமோ 6 மாதமோ 3 மாதமோ அப்படிலாம் பரீட்சை பண்ணி கை கொள்ள வேணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி கை கொண்டாதான் அவனை திருத்தி அவன் சரியானவனான்னு பார்த்து அதுக்கப்புறம் திருத்தி அப்புறம் அவனுக்கு உபதேசாதிகள்லாம் பண்ணி அவனை சிஷ்யனாக ஏற்றி தத்வதா சிக்ஷணீயா அப்படின்னு சொல்லப்படுறது. அதுவும் 3வது ஸ்லோகத்தில் சிஷ்ய லக்ஷணத்தையும் சாய்ச்சிருக்கார். அதில் வரைச்சே சாஸ்திரம் இந்த மாதிரி சொன்னாலும் 1 வருஷம் 6 மாதம் 3 மாதமாவது அவனை பரீட்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதுலேயும் விதிவிலக்கு சொல்லிருக்கு. சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்ரயமதாபி வா பரீட்ச விவிதோபாயை கிருபயா நிஸ்பிருகோ வதேத். 1 வருஷமோ 6 மாதமோ 3 மாதமோ என்ன பரீட்ச விவிதோபாயி பலவிதமாக அவனை பரீட்சை பண்ணணும். ஏதோ அவன் கேட்டான், நான் ஏதோ இப்படி விசாரித்தேன், அவனை நல்லவன் தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரீட்சை விவிதோபாயி பல வகையில் பரீட்சை பண்ணணும். அதில் அவன் தேறி வரணும். ஏதோ மேலோட்டமாக பரீட்சை பண்ணிவிட்டு இவனை இதுக்கு மேலாம் பரீட்சை பண்ணுவாளா அப்படின்னு நினச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து அதுக்கப்புறம் கிருபையா நிஸ்புகோ வதேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் இன்னும் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா எதிர்ச்சயோபசன்னானாம் தேசாந்தர நிவாசினாம் இஷ்டோபதேசா கர்த்தவ்யா நாராயண ரதாத்மனாம். அதாவது சமய நேத்தையா சாது விருத்தியா சமேதம்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரத்திலேயே இது மாதிரி 1 வருஷம் 6 மாதம் 3 மாதம் பலவிதமாக பரீட்சை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் என்ன சொல்கிறதுன்னா நாராயண ரதாத்மனாம் நாராயணனிடத்தில் ஈடுபாடு உடைய
நான் இருந்தான்னா எதிர்ச்சையா உபசன்னானாம், அவன் தற்செயலா தன்னிடத்துல வந்தா கூட என்ன பண்ணணும், உடனே தற்செயலா வந்தான். அப்புறம் தேசாந்தர நிவாசினாம், தேசாந்தரத்தில் வசிக்கக்கூடியவாள், தூர தேசத்தில் இருக்காளே அவள்லாம் வந்தாள்னா இஷ்டோபதேசா கர்த்தவியா, அவளுக்கு என்னன்னா இப்படி நாராயணனிடத்துல ஈடுபாடு கொண்ட மனுஷனா இருந்தா அவள்லாம் அவளுக்கு வேண்டிய உபதேசத்தை பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. நாராயணன் ரதாத்மனா இருக்கான், எதிர்ச்சியா அவன் வந்தான் அப்படின்னா அவனை பரீட்சை பண்ணிட்டு உட்கார்ந்தா என்ன ஆகும்? இல்லை. அதனால் அவனுக்கு இஷ்டோபதேசத்தை உடனே பண்ணலாம். தேசாந்தரத்தில் இருக்கான், அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை ஒரு வருஷம் 6 மாதம் பரீட்சை பண்ணி தான்னா இது. அதனால் அவன் வெளியிலேருந்து வந்திருக்கிறதுனால நீ அவனுக்கெல்லாம் பரீட்சை பண்ணாத, இஷ்டோபதேசம் அவனுக்கு வேண்டிய உபதேசத்தை பண்ணு அப்படின்னு சாஸ்திரமே. இஷ்டோபதேச கர்த்தவியா நாராயண ரதாத்மனா, அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு என்ன, அவன் நாராயண இடத்துல ஈடுபாடு கொண்டிருக்கானா, அனன்ய தேவதாகத்துவம் அவன் இடத்துல இருக்கா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ற எண்ணம் இருக்குதா, பண்ணிடு அவனுக்கு அப்படின்னு. அதுதான் சமய நியத்தையா சாது விருத்தியா சமேதம் அப்படின்றத எப்படி பண்ணணுன்றத சாஸ்திரமே சொல்றது. அதனால உடனே பொதுவாக நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், அஜ்ஞானத்தில் மூழ்கினவன்லாம் ஃபாரின்லேருந்து வந்தவன்னா அவனுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு உடனே எல்லாம் பண்ணுவார், டாலர் பின்னால் போகிறார், கொச்சையாக சொல்கிறது என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்தாள்னா டாலராக கொடுத்தாள்னா அவளுக்கெல்லாம் உடனே நடக்கிறது அப்படின்னு சாதாரண ஊனக்கண்ணில் மாம்ச கண்ணில் பார்த்து எதையானா நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் லோகத்தில். அது இல்லை, சாஸ்திரத்திலே அப்படியே சொல்றது. நாராயண ரத்தாத்மனா இருந்து எதிர்ச்சையாக வந்தாலும் இல்லை தூரதேசத்துலேருந்து வந்தாலும் இஷ்டோபதேசா கர்த்தவியா, இஷ்ட உபதேசத்தை அவனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இஷ்டம்னு அங்கே சொல்லிருக்கிறதுனால உயர்ந்த இஷ்டத்தை தான் எடுத்துக்கணும். எங்கேயுமே ஒரு அளவு குறிப்பிடலைன்னா அளவில்லாதது தான் எடுத்துக்கணும். அப்போ அது என்னது, அளவில்லாததான இஷ்டம் என்னது, இந்த சரீரத்துக்கு வேண்டிய இன்பாதிகளுக்கெல்லாம் இஷ்டம்னு சொன்னா அதெல்லாம் அளவிட்டது. அளவில்லாதது எது, ஆத்மாவுக்கு உண்டாது. அதனால அவளுக்கு ஆத்மாபதேசத்துக்கு, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு உண்டான ஆத்மோபதேசத்தை பற்றி பண்ணலாம். ஆத்மாவை பற்றினதான உபதேசத்தை பண்ணி அவளுக்கு பரநியாசத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால சமய நியதையா சாது விருத்தியா சமேதம் இந்த மாதிரி குணங்களை கொண்டவர்களா ஆச்சாரியால் இருப்பார். அதுதான் சௌலபியம். இந்த இடத்துல பல பரீட்சை பண்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாத உடனே பண்றது. அதுக்கப்புறம் டம்பாசூயாதி முக்தம், இந்த டம்பமே இருக்கக்கூடாது. டம்பம்னா தானே தனக்கு பெரியவனா நினைச்சுண்டு தான் உயர்ந்தவனா நினைச்சுண்டு அப்படி எண்ணின்னு இருக்கிறது இருக்குதே, அது டம்பம். அந்த டம்பம் இருக்கக்கூடாது. பெருமாள் சொல்லச்சே சொல்றான், பொதுவிலேயே மனுஷனுக்கு டம்பம் இருக்கக்கூடாது. அதாவது தன்னை வசதியா பிரகடனப்படுத்திக்கிறதுன்றது இருக்குதே, தான் தான் எல்லான்னு, அது கூடவே கூடாது, பொதுவிலேயே கூடாது. ஆனால் பெருமாள் இன்னும் அதை தனிப்பட்ட முறையிலையும் சொல்றார். மமார்த்தே டம்பவர்ஜனம், அஷ்டவித பக்தி சொல்லச்சே பெருமாள் அதில் மமார்த்தே டம்பவர்ஜனம், என் பொருட்டு பண்ணுற காரியத்தில் டம்பமே இல்லாத இருக்கணும். அப்போ மற்ற போது இருக்கலாமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நம்முடைய பிரகிருதி ஸ்வபாவத்தினால மற்றத்தில் எப்போவாவது டம்பம் கலசி போனால் கூட பெருமாளுடைய திருவாராதனம், அதாவது பெருமாளுடைய விஷயத்தில் டம்பம் கூடவே கூடாது. உண்மையை பேசுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த உண்மையை பேசுன்றது ரொம்ப ரொம்ப சாமானிய தர்மம்.
அதாவது எல்லாருக்கும் லோகத்தில் இருக்கிற நீச்சர்கள் உள்பட எல்லாருக்கும் உண்மையை பேசுறதுன்றது சாமானியமான தர்மம். அப்படி இருக்கு அந்த உண்மையை பொய் பேசினாக்கா அனுத்தேனே யஜ்யம் யாகம் இருக்குதே, யாகங்கள்லாம் தப்பா போயிடும், பலன் தராது. பொய் சொல்லிட்டானா யாகம் பண்ணுறவன் பொய் சொன்னான்னா யாகம் பலிக்காது, அதாவது பலனை தராது அப்படின்னு அர்த்தம். உடனே மற்றவன்லாம் போய் பேசலான்னு அர்த்தம் இல்லை. அதில் என்னன்னா இன்னும் அந்த இடத்துல விசேஷிச்சு சொல்கிறது, யாகம் பண்ணுறவன் பொய் சொல்லக்கூடாது, ஒருபோதும் சொல்லக்கூடாது. மற்றவனாவது எல்லாரும் உண்மையை பேசணும்னு சொல்லியிருக்குது இருக்கணும், ஏதோ அவளுக்கு தவறி போச்சுன்னா கூட அதுக்கு ஏதாவது பிராயசித்தம் அது இது உண்டு. யாகம் பண்ணுறவன் பொய்யை பேசிட்டான்னா அதுதான் சொல்கிறது, அனுத்தேன யஜ்யம் போயிடும்னு. யாகத்தை ஒருத்தன் பண்ணிகிட்டே இருக்கிட்டே பொய் சொன்னான்னா அப்புறம் யாகமே பலன் தராது, அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அதனால் அந்த இடத்துல மற்றவா போய் பேசலான்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. அப்போ விசிஷ்ய ஒரு கொஞ்சம் கூட பொய்யே கூடாது அப்படின்னு. அதுபோல மமார்த்தே டம்ப வர்ஜனம், என்னுடைய விஷயத்தில் டம்பம்ன்றது இருக்கவே கூடாது. நான் எப்படி பண்ணுறேன் பற்றியா, பெருமாளுக்கு கைங்கரியம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், என்னுடைய உற்சவம் தான் பிரமாதமாக இருக்குது. நான் போனேன்னா ஐயங்கர்லாம் ஆண்டவன்லாம் ஆச்சாரியாலாம் எந்த சுவாமியாக இருந்தாலும் அவள் காரியத்தை விட்டுட்டு என்ன தான் முதல்ல வாரம் சவிக்குமான்னு விசாரிப்பா. இப்படின்லாம் சொல்கிறோன்னா அதெல்லாம் டம்பத்தில் சேர்ந்தது. அதனால் ஆச்சாரியாளுக்கு குணம் என்ன அப்படின்னு சொன்ன, இது எல்லாருக்குமே கூடாது. இப்போ ஆச்சாரியாளுக்கு மாத்திரம்தான் அர்த்தம் இல்லை, இது ஆச்சாரியால் கட்டாயம் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. மாமா அதே மாதிரி பெருமாளும் என்னை ஆராதிக்கிறவன் எனக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சான்னா டம்பத்தோடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். மமார்த்தே டம்பவர்ஜனன்னு விசேஷித்து சொல்கிறான். சரி, டம்பாசூயாதி முக்தம், இந்த டம்பம் இருக்குதே பெருமைப்பட தன்னை தான் உயர்த்தியாக சொல்கிறது, அதிலிருந்து முக்தம் விடுபட்டவராக இருப்பார். டம்பம் மாத்திரம் இல்லை, அசூய ஆதி சப்தம் வேற போட்டிருக்கு. இந்த மாதிரியான இதெல்லாம் அசூயை அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னா, பொதுவாக அசூயன்றத பொறாமை அப்படின்னு சொல்லுவார்கள். பொறாமைனா என்ன அர்த்தம், அசலார் நன்னா இருந்தால் அவன் பற்றியா எப்படி இருக்கான் பற்றியா, அதை கண்டு இவன் ரொம்ப அசூயப்படுறான்டா. அவன் ஒருத்தன் நல்லவனாக இருந்தான்னா தான், ஒருத்தன் நன்னா இருந்தான்னா இவனுக்கு கண்ணு பொறுக்காது. என்ன அவளுக்கு அப்படி இருக்குதே இப்படி இருக்குதே, அவள் இவ்வளோ சௌரியமாக இருக்காளே அப்படின்னு அசூயப்படுறான் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பிறர் நலனை பொறுக்காத தன்மை அசூயை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாள். பொறாமை அப்படின்றது பொறாமைன்னு அர்த்தம் சொல்லுவாள். அது இல்லை அசூய, அதை காட்டிலும் அசூயைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். ஒருத்தனுடைய குணம் இருக்குது, நல்ல குணம், அதையே தோஷமாக சொல்கிறது. ஒருத்தர் ஏதோ பெருமாளுக்கு ஒரு உதாரணத்துக்கு பெருமாள், அதனால் பெருமாளுக்கு ஒருத்தர் உற்சவம் பண்ணுறான்னு வச்சுக்குவோம், ஏதோ ஆஸ்தை நன்னா பண்ணணும், சாஸ்திரத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு உயர்ந்த ரீதியில் பெருமாளுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு எதுவுமே சாதாரணமாக சமர்ப்பிக்கிறதே இந்த காலத்தில் இது. அதுக்காக பிறருடைய உதவியை நாடி தனக்கு தெரிஞ்சவா 4 பேர்கிட்ட நாம் இந்த மாதிரி ஒரு உற்சவம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளுடைய இதெல்லாம் பங்கும் அந்த உற்சவத்தில் அவளையும் அன்வயிக்கணும், 4 பேரை சேர்த்து அன்வயித்து உற்சவம் பண்ணான்னா, அவன் பாவம் கஷ்டப்பட்டு அப்படி பண்ணான்னா இங்கே உட்காந்துட்டு அவன் உற்சவம் என்னென்னா 4 லட்சம் வாங்கிட்டு வசூல் பண்ணிட்டு ஒரு 40,000 ரூபாய் செலவழித்து பிரமாதமாக பண்ணிட்டான்னு பேர் வாங்கிட்டு மீதிலாம் சுற்றியும் போகிறான் அப்படின்னு சொல்கிறாளே, அந்த இடத்துல அவன் தன்னுடைய கை காசை போட்டு முதல்ல உற்சவம் பண்ணுறான். ஆனால் அது போராது, அதுக்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலேன்ற ரீதியில் அவன் ரொம்ப உயர்ந்த ரீதியில் உற்சவம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணான்னா, அதான் ஊரெல்லாம் வசூல் பண்ணி ஏதோ கொஞ்சம் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் தான் எடுத்துட்டு வர்றது அப்படின்றான். குணேஷு தோஷ
ஆவிஷ்கரணம். அதுதான் அசூயைன்றதுக்கு அர்த்தம். பொறாமைன்றது மாத்திரம் இல்லை, பொறாமைன்றது பிறருடைய நலனை பொறுக்காது இருக்கிறது. என்ன சரி, அதனால டம்பாசூயாதி அசூயாதி முக்தம். ஆதி சப்தத்தினால என்னென்னோ தான் தான் அப்படின்னு கர்விஷ்டனாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிற குணத்தை, தனக்கு மிஞ்சினது யாரும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. டம்பம்ன்றது தன்னை பெருமைப்பட காட்டிக்கிறது, தான் அப்படின்ற கர்வம் கொள்வது இருக்குதே, அதெல்லாம் ஆதி பதத்தினால அதெல்லாம் எடுத்துக்கணும். அகங்காரம் அகங்காரத்தோடு வர்த்திக்கிறது, அதெல்லாம் பிறரை மதிக்காது இருக்கிறது, இந்த தன்மைலாம் எடுத்து. அந்த மாதிரியான குணங்கள்லேருந்து, தீய குணங்கள்லேருந்து டம்பாசூயாதி முக்தம் விடுபட்டவரா ஆச்சாரியர் இருக்கக்கூடியவர். அதனால் என்ன, அந்த டம்பமெல்லாம் இல்லை, அசூயெல்லாம் இல்லைன்னா அப்போ தான் நாம் அண்ட முடியும். இப்போது துரோணர் இருந்தார், ஏகலைவன் வந்தான், அவர் என்ன பண்ணார், அவனை சிஷ்யனா சேர்த்துக்கலை. அது சாமானிய வித்தியக்கு தான் வந்தான், இருக்கட்டும், வில் வித்தியக்கு தான் வந்தான். ஏன் சேர்த்துக்கல, நான் ராஜகுரு தான், ராஜாக்களுக்கு மாத்திரம்தான் நான் குருவாக இருப்பேன், சாமானியனுக்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய மேன்மையை கருதி, தனக்கு உண்டான இதை கருதி அவனை கைவிட்டார். அந்த மாதிரிலாம் இந்த ஆச்சாரியாலாம் இருக்க மாட்டார். டம்பாசூயாதி முக்தம். அதுக்கப்புறம் ஜித விஷயகணம் அப்படின்றது நாளைக்கு சேர்க்கும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷர்ஜித் யதீஷானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.